தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்படுகிறது. இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கரையை நோக்கி நகரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சையில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லி நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகள் மாநில எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். டெல்லியினுடைய எல்லைப் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் டெல்லிக்கு நுழைவதற்கு தற்பொழுது அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் அம்பாலாவிலிருந்து கிளம்பி ஷம்பு எல்லை வழியாக டெல்லிக்குள் இன்று செல்ல உள்ளதாக டெல்லி சலோ என்ற ஒரு போராட்டத்திற்கு விவசாயிகள் சங்கமானது அழைப்பு விடுத்திருந்தது. அதனை அடுத்து 1 மணிக்கு அந்த பகுதியிலிருந்து கிளம்பி டெல்லியினுடைய எல்லைக்குள் நுழைய முற்பட்ட நிலையில் அங்கு காவல்துறை அதிகாரிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். ஹரியானா மற்றும் டெல்லி காவல்துறை அங்கு 4 கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை அந்த தடியை நடத்தி அவர்களை கலைப்பதற்கான ஒரு முயற்சியும் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அதனால் தற்போது தள்ளுமுள் ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசலும் அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக அந்த பகுதியில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் சில அங்கு வசிக்கும் மக்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது இல்லாமல் போயுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பேரணிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விவசாயிகள் அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.